இந்த படத்தோட கதை என்னன்னா, செல்வராகவன் ஒரு அங்கீகரிக்கப்படாத ரைட்டர். படத்துலயும் தான் அவர் கேரக்டர் அப்படிதான் ஸ்கெட்ச் பண்ணியிருக்காங்க. அவர் கதையை எல்லாருமே ரிஜெக்ட் பண்றாங்க. உன் கதையில கிரியேட்டிவிட்டியே இல்லைன்னு சொல்லிட்டு பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க. அதனால வெக்ஸ் ஆகிற செல்வராகவன் ஒரு பிரைவேட் டிவி சேனலுக்கு போறாரு. அங்க நடக்கிற டாக் ஷோல இருக்கிற ஆடியன்ஸை ஹாஸ்டேஜா பிடிச்சி வச்சுக்கிட்டு மக்களுக்கு ஒரு நியூஸை சொல்றாரு. அடுத்து வர 5 நாளைக்கு நான் ஒரு கொலை பண்ண போறேன். கொலை நடக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நான் யாரை கொலை பண்ண போறேன்னு சொல்லிட்டு அவங்க பேரையே நான் சொல்லுவேன். உங்களால முடிஞ்சா கண்டுபிடிச்சுக்கங்க. இங்கே நான் கிரியேட்டிவிட்டியை காட்டுறேன்னு சொல்றாரு. சொன்னது மட்டும் இல்லாம அங்கேயே கன் எடுத்து சுட்டு விட்டு சூசைட் பண்ணிக்கிறாரு. செத்தவன் எப்படிதான் 5 கொலையை பண்ண முடியும்? நடக்க போற கொலைகளை விஷ்ணு விஷால் தடுத்தாரா இல்லையான்றதான் அந்த படத்தோட மொத்த கதையை கேட்டு அவசரப்படாதீங்க. தயவு செய்து ஃபுல் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவு போங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா, ஸ்கிரீன் பிளே ஸ்டார்ட் பண்ண வரைக்கும் இவங்க என்ன பேப்பர்ல எழுதினாங்களோ அதை ஸ்கிரீன்ல கொண்டு வந்துட்டாங்க. நமக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. எப்படி எஸ்.ஜே. சூர்யா குஷி படத்துல ஸ்டார்டிங்லேயே விஜயும் ஜோதிகாவும் தான் சேர போறாங்க. அவங்க எப்படி சேர போறான்றதான் அந்த படத்தோட கதைன்னு சொல்லிட்டு உடச்சிருவாரு இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஸ்டார்டிங். ஆனா ஒவ்வொருக்குள்ளேயும் நடக்கும்போது ஸ்கிரீன் பிளே நமக்குள்ள ஒரு இம்பாக்டை கடத்தவே இல்லை. ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங்கா தான் பார்த்தோம். அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, படமே ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர். படத்தோட சஸ்பென்ஸை ஸ்டார்டிங்லேயே உடச்சதுனால அப்புறம் எப்படி த்ரில்லர் இருக்கும்? ஒரு சீரியல் படத்துல அடுத்த கொலை நடக்காம அந்த கொலைகளை தேடி கண்டுபிடிக்கிறது தான் ஒரு சுவாரஸ்யமே இருக்கு. அந்த சுவாரஸ்யம் இந்த படத்துல மிஸ்ஸிங்.